அண்ணாமலை தமிழிசை திடீர் சந்திப்பின் பின்னணி வெளியானது முழுவிவரம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 23 இடங்களில் போட்டியிட்ட தாமரை சின்னம் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. இரட்டை இலக்கத்தில் வாக்குச் சதவிகிதத்தை பாஜக எட்டிவிட்டாலும் கூட வெற்றி இலக்கை அடைய முடியாதது கட்சிக்குள் கலேபரத்தை உருவாக்கியுள்ளது. சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகி வந்ததற்கு அண்ணாமலைதான் காரணம். அதே கூட்டணி நீடித்திருந்தால் இன்று 30 முதல் 35 வரை இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் என்றிருந்தார். அதே கருத்தை தமிழிசை சவுந்தரராஜனும் வழிமொழிந்தார். செய்தியாளர்களிடம் தமிழிசை பேசும்போது அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருந்தால் திமுகவுக்கு ஓர் இடத்தில் கூட வெற்றி இல்லாமல் போயிருக்கும். கூட்டணி வைக்கலாம் என்றுதான் நாங்களும் வியூகம் அமைத்தோம். ஆனால் சகோதரர் அண்ணாமலைக்கு அதில் விருப்பம் இல்லை என்று வெளிப்படையாக போட்டு உடைத்திருந்தார். தமிழிசையின் கருத்துக்கு அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்தது. சமூக வலைத்தளங்களில் தமிழிசையை கடுமையாக விமர்சிக்க தொடங்கினர். இதனால் கடுப்பான தமிழிசை, உள்ளே நடக்கும் கட்சி பிரச்சினைகள், கட்சியின் தலைவர்களை தவறாக எழுதுவீர்கள் என்றால் முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நான் எச்சரிக்கிறேன். நான் கடுமையாக உழைப்பதற்காக வந்து இருக்கிறேன் என கொதித்திருந்தார். அதன் பிறகும் சூடு தணியவில்லை. தமிழிசைக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்ததே அதிசயம். அவரை வட இந்தியாவுக்கு ஆளுநராக அனுப்புங்கள். அவர் அண்ணாமலையை சுதந்திரமாகச் செயல்பட விட மாட்டார் என்றெல்லாம் அண்ணாமலையின் ஆதரவாளர்களும் அவருடைய வார் ரூம் ஆட்களும் எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார்கள். அதேபோல திருச்சி சூர்யா போன்ற அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளர்கள் உட்கட்சி விவகாரங்களை பொதுவெளியில் பேசக்கூடாது என தமிழிசையை மறைமுகமாக விமர்சித்திருந்தார். அதற்கு நேற்று அரசியலுக்கு வந்தவர்களெல்லாம் மூத்த அரசியல் தலைவரான தமிழிசையை விமர்சிப்பதா என தமிழிசையின் ஆதரவாளர்கள் பதிலடி கொடுத்தனர். இருதரப்புக்கும் இடையே கொந்தளிப்பான சூழல் நிலவியபோதுதான் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழா விஜயவாடாவில் நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் தமிழிசை சவுந்தரராஜனும் கலந்து கொண்டார். அப்போது விழா மேடையில் தமிழிசையை அழைத்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முகத்தை கோபமாக வைத்துக்கொண்டு கண்டிப்பது போல பேசியிருந்தார். அவர்கள் என்ன பேசினார்கள் என்று தெரியாமலேயே அண்ணாமலையை பகைத்து கொண்டதற்கு தமிழிசையை கண்டித்துவிட்டார் அமித்ஷா என சமூக வலைத்தளங்களில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் ராக்கெட் விட்டனர். நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய தமிழிசை செய்தியாளர்களை சந்திக்காமலேயே வீடு திரும்பவும் அமித்ஷா ஒருவேளை கண்டித்திருப்பாரோ என தகவல் கட்சி வட்டாரங்களில் அனலை கிளப்பியது. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கழித்து அமித்ஷாவுடன் நடந்த உரையாடல் குறித்து தன் விளக்கத்தை அளித்தார் தமிழிசை. தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பதிவில் 2024 தேர்தலுக்கு பிறகு முதல்முறையாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தேன். தேர்தலுக்கு பிந்தைய நிலைமை குறித்து என்னிடம் கேட்டார். மிகுந்த அக்கறையுடன் அரசியல் பணிகளையும் தொகுதி பணிகளையும் தீவிரமாக மேற்கொள்ளுமாறும் என்னை அறிவுறுத்தினார். இந்த பதிவு சமூக ஊடகங்களில் பரவிவரும் தேவையற்ற யூகங்களை தெளிவுபடுத்தும் என குறிப்பிட்டிருந்தார். இந்தச் சூழலிதான் நேற்று திடீரென தமிழிசையை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார் அண்ணாமலை. அந்த சந்திப்பின் பின்னணி குறித்து பாஜகவின் சீனியர் தலைவர்கள் சிலரிடம் பேசினோம். தமிழிசையை அண்ணாமலையின் ஆட்கள் விமர்சித்து பதிவிடுவதையெல்லாம் தரவுகளாக சேகரித்து டெல்லிக்கு ரிப்போர்ட் அனுப்பிவிட்டார்கள் தமிழிசையின் ஆதரவாளர்கள். கட்சியை வளர்த்தவருக்கு நேர்ந்த கதியை பார்த்தீர்களா? அண்ணாமலையின் வார் ரூம் ஆட்கள்தான் தமிழிசை குறித்து அவதூறு பரப்புகிறார்கள். எதிர்க்கட்சிகள் கூட இந்தளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சிப்பதில்லை என டெல்லி பாஜக தலைவர்களிடம் புகாராகச் சொல்லிவிட்டனர். இதற்கிடையே அமித்ஷாவுக்கும் கட்சிக்குள் சில நெருக்கடிகள் உருவானது. 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தவர் தமிழிசை. அமைச்சர் அமித்ஷாவை விட 3 வயது பெரியவர். பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தியவர். அவரை மேடையில் வைத்து அவமரியாதையான உடல்மொழியில் அமித்ஷா பேசியது சரியா? இதைப்போல நிர்மலா சீதாராமன், ஸ்மிருதி இரானி, வசுந்தரா ராஜே ஆகியோரிடம் அமித்ஷா பேசியிருக்க முடியுமா
என அமித்ஷாவுக்கு எதிராகவே சில பாஜக தலைவர்களும் நிர்வாகிகளும் பேசத் தொடங்கினர். விஷயம் தனக்கே ஆபத்தாவது தெரிந்தவுடன் அமித்ஷாவும் சற்று டென்ஷன் ஆகிவிட்டார். அதனைத் தொடர்ந்தே டெல்லியிலிருந்து அண்ணாமலைக்கு போன்கால் வந்தது. தமிழிசையை நேரில் சந்தித்து விவகாரத்தை சுமூகமாக்குங்கள், சமரசமாகச் செல்லுங்கள், நமக்கு கட்சி வளர்ச்சிதான் முக்கியம் என சீனியர்கள் அண்ணாமலைக்கு அறிவுறுத்தினர். அதன் பிறகுதான் ஜூன் 14ஆம் தேதி சாலிகிராமத்தில் உள்ள தமிழிசையின் வீட்டுக்கு நேரில் சென்றார் அண்ணாமலை. வீட்டுக்குள் நுழைந்தவுடனேயே அக்கா நல்லா இருக்கீங்களா, உடம்பெல்லாம் பரவாயில்லையா என நலம் விசாரித்துவிட்டு சோசியல் மீடியாவுல 4 பேர் 4 விதமா பதிவு போடுவாங்க. அதையெல்லாம் நான் செய்யச் சொல்றது இல்ல. உங்களை சிலர் விமர்சனம் செய்தபோது கூட அதைச் செய்த சிலரை நான் போன்ல அழைச்சு கண்டிச்சேன். கட்சி சீனியரான உங்களை இதுபோல யாரும் பேசியிருக்க கூடாது என விளக்கமளித்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு தமிழிசை 4 பேர் 4 விதமா பேசினா அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுக்கணும், பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்க கூடாது, ஒரு கட்சி தலைவராக நீங்க அதை செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் என தன் நிலைப்பாட்டை உறுதிபட தெரிவித்திருக்கிறாராம். அமைதியாக இருந்த அண்ணாமலை, சரிக்கா இனி ஒன்னா சேர்ந்து பயணிப்போம், நமக்கு பாஜகவோட வளர்ச்சிதான் முக்கியம், உங்க ஆலோசனையெல்லாம் எனக்கு அவசியம் என்றபடி தான் கொண்டு வந்திருந்த ஸ்வீட் பாக்ஸை தமிழிசையிடம் அளித்துவிட்டு புறப்பட்டார். இந்த சந்திப்பின் மூலமாக இருதரப்புக்கும் இடையே நீடித்து வந்த பனிப்போர் தற்போதைக்கு ஓய்ந்திருக்கிறது. ஆனால் முடிவுக்கு வந்ததாக தெரியவில்லை. தன் மனதுக்கு தவறு எனப்பட்டதை வெளிப்படையாக போட்டுடைக்கும் குணமுள்ளவர் தமிழிசை. அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்து விளக்கமளித்தபோதே தீவிர அரசியலில் ஈடுபடுவேன் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறியிருந்தார். அவரால் அண்ணாமலையின் ஒன் மேன் ஷோ அரசியலை ஒருபோதும் ஜீரணித்துக் கொள்ள முடியாது. இருவரையும் சந்திக்க வைத்து சமரசத்தை உருவாக்கி உட்கட்சி மோதலை முடிவுக்கு கொண்டுவர பார்க்கிறது டெல்லி. இப்போதைக்கு காற்றின் தீவிரம்தான் ஓய்ந்திருக்கிறதே தவிர புயல் இன்னும் கரையை கடக்கவில்லை என்றனர் விரிவாக.